மியான்மர் நாட்டில் வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது அங்கு வரலாறு காணாத பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே மியான்மர் தலைநகர் நேபிடாவில் உள்ள 1000 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையில் மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. மியான்மர் நாட்டில் அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. அங்குள்ள சாகிங் பகுதியில் இந்த பூகம்பம் ஏற்பட்டுள்ளது. முதலில் 7.7 ரிக்டரில் பூகம்பம் ஏற்பட்ட நிலையில் பிறகு சற்று நேரத்தில் அங்கு 6.4 ரிக்டர் அளவில் மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் அங்கு வரலாறு காணாத பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இது. மியான்மரில் உள்ள சாகிங் பகுதியில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. சாகிங் என்பது மக்கள் எளிதாக செல்ல முடியாத ஒரு பகுதியாகும். இதனால் அங்கு எந்த அளவுக்கு பாதிப்பு மோசமாக இருக்கிறது என்பது துல்லியமாக தெரியவில்லை. அதே நேரம் இந்த பூகம்பம் ஒட்டுமொத்த மியான்மர் முழுக்க உணரப்பட்டுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கிலும் பூகம்பம் உணரப்பட்டிருக்கிறது. மியான்மர் தலைநகர் நேபிடாவிலும் உள்ள 1000 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை பேரழிவின் மைய பகுதியாக உருவெடுத்து இருக்கும் என அஞ்சப்படுகிறது. அங்கு எத்தனை பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறித்த துல்லியமான தகவல்கள் இல்லை. இருப்பினும் அங்கு அதிக மக்கள் உயிரிழந்து இருக்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இதுதான் அந்த நகரத்திலேயே மிகப்பெரிய மருத்துவமனை என்று சொல்லப்படுகிறது. அந்த பகுதியில் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளும் பதபதப்பை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. கட்டிடத்திற்கு வெளியே ஓடி வந்த மக்கள் தெருவில் வைத்து தங்கள் காயங்களுக்கு சிகிச்சை பெற்றுள்ளனர். மியான்மர் முழுவதும் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இது அங்குள்ள பல கட்டிடங்களை சேதப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அங்குள்ள இராவதி ஆற்றின் மீது இருந்த பழைய பாலம் இந்த பூகம்பத்தால் இடிந்து விழுந்துள்ளது. தாய்லாந்திலும் பாதிப்பு மோசம். மியான்மர் மட்டுமின்றி தாய்லாந்து நாட்டிலும் பாதிப்புகள் மோசமாக இருக்கிறது. முதலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு பிறகு வடக்கு தாய்லாந்து வரை நிலநடுக்கம் உணரப்பட்டது. அங்கு பாங்காக்கில் சில மெட்ரோ சேவைகள் நிறுத்தப்பட்டன. பிளாட்பார்மில் இருக்கும் ரயில் ஒன்று நிலநடுக்கத்தால் ஆடும் வீடியோவும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. ஒரே நொடி மொத்தமாக சரிந்த அடுக்குமாடி கட்டிடம். தாய்லாந்தை உலுக்கிய பூகம்பம், பதற வைக்கும் வீடியோ. தாய்லாந்தை உலுக்கிய பூகம்பம், பதற வைக்கும் வீடியோ. 30 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது. மேலும் தாய்லாந்தின் பாங்காக் பகுதியில் அலுவலகங்களுக்காக 30 மாடி கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு வந்தது. அந்த கட்டிடம் ஒரே நொடியில் இடிந்து தரைமட்டமாகியிருக்கிறது. அதன் உள்ளே 43 தொழிலாளர்கள் உள்ளே சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவர்களை மீட்கும் பணி நடந்து வருகிறது. இது தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த போலீஸ் தலைவர் சுக்தாய் கூறுகையில், நான் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்தேன். உள்ளே பலர் சிக்கியுள்ளனர். அவர்கள் உதவி கேட்டு கதறுவது தெளிவாக கேட்டது. அவர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்றார். இதில் மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகள் துரிதமாக நடந்து வருகிறது. இதனால் பாங்காக்கில் எமர்ஜென்சி நிலையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பூமிக்கு அடியில் பல்வேறு டெக்டோனிக் தட்டுகள் இருக்கின்றன. அவை ஒன்றுடன் ஒன்று மோதும்போது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுகிறது. இவை கடல் இருக்கும் பகுதியில் மோதும்போது சுனாமி ஏற்படும். பூமிக்கு அடியில் மோதும்போது பூகம்பம் ஏற்படும். அப்படி ஒரு மோசமான பூகம்பம்தான் இப்போது ஏற்பட்டுள்ளது. இந்திய நேரப்படி 11:50 மணியளவில் முதல் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதை பார்த்து பதறிய மக்கள் வெளியே ஓடி வந்தனர். இருப்பினும் அடுத்த சில நொடிகளில் மற்றொரு நிலநடுக்கம் மியான்மரை தாக்கியுள்ளது. இது ரிக்டர் அளவு 7.7 and 6.4 ஆக பதிவுள்ளது. அதில் அங்குள்ள பிரபல சுற்றுலா தலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக கிராமப்புறங்களில் பாதிப்புகள் மோசமாக இருந்தது. உலகில் அதிகம் நிலநடுக்கம் ஏற்படும் பகுதியில் ஒன்றாக மியான்மர் இருக்கிறது. அங்கு 1930 மற்றும் 1956க்கு இடைப்பட்ட காலத்தில் வடக்கிலிருந்து தெற்காக ஓடும் சாகிங் பால்ட் அருகே அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த 26 ஆண்டுகளில் மட்டும் அங்கு ரிக்டரில் 7க்கு அதிகமான நிலநடுக்கம்
குறைந்தது 6 முறை பதிவானதாக கூறப்படுகிறது. தற்போது வரை மியான்மர் மற்றும் தாய்லாந்து நாட்டில் உயிரிழப்புகள் குறித்த தகவல்கள் வெளியே வரத் தொடங்கியுள்ளன. மீட்பு பணிகள் இப்போதுதான் தொடங்கியுள்ள நிலையில் பலியானோர் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கும் என அஞ்சப்படுகிறது. சீனாவிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டாலும் கூட அங்கு உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை. மேலும் பல இடங்களில் உயரமான கட்டிடங்கள் அப்படியே சீட்டுக்கட்டு போல சரிந்துள்ளன. நிலநடுக்கம் குறித்த தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரை 23 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இருப்பினும் பாதிப்பு மிக மோசமாக இருக்கும் நிலையில் பல 100 பேர் இதில் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. பல இடங்களில் கட்டிட ஈடுபாடுகளிலும் மக்கள் சிக்கியுள்ள நிலைகளில் அவர்களை மீட்கவும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலநடுக்கம் மியான்மரின் சாகிங் என்ற பகுதியில் மையம் கொண்டிருந்தது. இதனால் அங்கு பாதிப்புகள் மிக மோசமாக இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது. மியான்மர் முழுக்க இந்த பூகம்பம் உணரப்பட்டுள்ளது. குறிப்பாக தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலும் பூகம்பம் உணரப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் சீனாவில் சில இடங்களில் வலிமையான பூகம்பம் ஏற்பட்டுள்ளது. பூகம்பத்திற்கான காரணம் அங்கு மண் அதிக அளவில் இருப்பதாகவும் அடுக்குமாடி கட்டிடங்கள் தொடர்ந்து கட்டிக்கொண்டு இருப்பதாலும் அந்த மண் தாங்க முடியாமல் நிலநடுக்கம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.